ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் உடச்சி எடுத்த பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லி தழை சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். சில பேர் புதினாவும் சேர்ப்பாங்க. புதினா சேர்க்கறதுனால தக்காளி சாதத்தோட ஃப்ளேவர் கொஞ்சம் மாறும். அதனால் நான் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்டேன்னா நீங்கள் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதனால் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணிக்கும் அரிசிக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட போகிறோம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். அதனால் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரண சாப்பாடு அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லாயிருக்கும்னு நான் சேர்த்துருக்கேன். நான் எப்போவும் சொல்கிறது தான், பாஸ்மதி ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது. லேசாக கிளறி விட்டால் போதும். இப்போ குக்கரில் ஒரு 5 விசில் அடிச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் பேச்சுலர்ஸ்க்காகவும் சமையல் புதுசாக பழகிறவங்களுக்காக தான் நான் இது செஞ்சுருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சேனல்லையே ஒரு ப்ளேலிஸ்ட் இதுக்காகவே தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.